வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இன்று மாலைக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது தமிழக கடற்கரை நோக்கி கரைப்பகுதி நோக்கி நகர்ந்து வருகிறது. இதை குறிப்பாக வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. என்றால் புயலாக மாறும் பட்சத்தில் அது சென்னையை தாக்குமா, சென்னையில் பாதிப்பு ஏற்படுமா, அல்லது சென்னையில் கனமழை பெய்யுமா, அல்லது காற்றின் வேகம் அதிகமாக இருக்குமா, ஒரு அச்சமான இது இருக்கிறது. ஏன்னா குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வட தமிழகத்தை நோக்கி தான் வரும் என்ற சூழ்நிலையில் ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மக்களை பாதுகாப்பாக வைப்பதற்கு அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலையில கூட குறிப்பாக தனியார் வானிலை ஆய்வாளர் தெரிவிக்கும் போது, அதாவது சென்னையில் அடுத்த 4 நாட்களுக்கு 1ஆம் தேதி வரை கனமழையா தீவிர கனமழையாக இருக்கும் என தெரிவித்திருந்தால், இந்த நிலையில் புயலாக மாறும் பட்சத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், சென்னையில் குறிப்பாக காற்று அதிகமாக வீசுமா, அல்லது கடலோர பகுதியில் கடலின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும், மழை அதிகமாக இருக்குமா, ஒரு என்னமான தோன்றிருக்கும் நிலையில் தற்சமயம் அதாவது இன்று மாலைக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தாழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது தமிழக கடற்கரை பகுதி நோக்கி நகர்ந்து வருகிறது என்ற தகவல் வெளியான நிலையில் நாளை அது புயலாக வலுவடையும் தெரிவித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.